Hey foodies, welcome to liveloveofrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றது தான். இந்த மீன் குழம்பை இன்றைக்கி நான் கொடுவா மீனை வச்சு செஞ்சுருக்கேன். மற்ற எந்த மீனில் வச்சு செஞ்சாலும் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு இந்த அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை இந்த மாதிரி நல்லா அந்த புளியில் இருக்கிற அந்த நார் கொட்டை இதெல்லாம் நீக்கிட்டு புளியை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1.5 to 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா எப்போவுமே புளி நம்மளுக்கு நல்லா கரைசல் சூப்பராக கிடைக்கும், நல்லா திக்காக. அதனால் நல்லா சூடான தண்ணியாக ஊற்றி இந்த புளியை நல்லா கரைச்சி தண்ணியாக எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு தேங்காவை ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி கெட்டியாக பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு பால் வந்ததுன்னா போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பாலோட 2வது பாலையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா திக்காக இருக்கிற 1 கிளாஸ் பால், தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். ஸோ 1 கிளாஸ் பாலை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இதை க்ளே பாட்டில் தான் குக் பண்ண போகிறோம். அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் ஒரு க்ளே பாட்டை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்லெண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். மீன் ஆயிலில் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுலில் நான் சொல்கிற பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நறுக்கின தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு 4-5 போல் பூண்டு பல்லை ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தனியா பவுடர் இருக்கு இல்லையா, கொத்தமல்லி தூள், அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே இந்த நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா கோகோனட் மில்க், அதை கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக நல்லா உங்கள் கையை வச்சே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ தட் இந்த தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற க்ரீன் சில்லிஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு மாதிரி புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி இந்த மிக்ஸ் கிடைக்கும். அதனால் இதை கண்டிப்பாக கையிலேயே இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க, அதுதான் டேஸ்ட். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் பாலை ஆட் பண்ணி ஓரளவுக்கு ஸ்லரியாக கலக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்மளோட எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும். அப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த மாதிரி ஒரு 10 போல் பூண்டை நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை இலைகள் ஒரு கொத்து ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதெல்லாம் நம்ம மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வரும். இப்போது நம்மளோட வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா மூடி வச்சு குக் பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போது நறுக்குன தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வேகணும். அந்த அளவுக்கு இதை ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. மீன் வயலில் இதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் ஃபாஸ்டன் த குக்கிங். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாத்தூள் இருக்குது இல்லையா, அதை நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே காரமாக இருக்கிற சில்லி பவுடர் இருக்குது இல்லையா கடையில் வாங்கினது, அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நம்ம ஏற்கனவே மிளகா நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணணும். ஸோ பார்த்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கையில் நல்லா கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் இதெல்லாம், அதையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதெல்லாம் நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி சூப்பராக வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த டேமரிண்ட் எக்ஸ்ட்ராக்டை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த புளி தண்ணியோடு சேர்ந்து இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். மறுபடியும் ஒரு 8-10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இந்த சமயத்தில் நம்மளோட சீசனிங்கை செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு இல்லைன்னா காரம் பத்தலைன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா ரோல் பாயில் ஆகி கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் இருக்குது இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதுவும் வந்து இந்த மாதிரி நல்லா ரோல் பாயில் ஆகி கொதிக்கணும். இதுக்கு கிட்டத்தட்ட 8 to 10 minutes எடுக்கும். 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து கொடுவா மீன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. மீனை ஆட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. திருப்பி திருப்பி போடக்கூடாது, இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. எல்லா மீனையும் இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்புல நல்லா வந்து மீன் வந்து கொதிக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து குழம்புக்குள்ளார ஆட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரியே மறுபடியும் 7 to 8 minutes நம்ம குழம்பு நல்லா கொதிச்சுது அப்படின்னா நம்ம மீனும் நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், சட்டியில் வேக வச்சேன் அப்படின்றதுனால நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கூட இந்த மாதிரி அழகாக வந்து ரோல் பாயில் ஆகி கொதிச்சிட்டே இருக்குது. ஸோ க்ளே பாட்டில் குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே குக்கிங்கை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட குழம்பு கொதிச்சிட்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம மீன் ஓவர் குக் ஆகிடும். அதனால் பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.